ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அன்பு சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதாவது காலையில எழுந்ததும் அப்பவும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு 3 தரம் சிவன பாட நாமத்த சொல்லிட்டு தான் நான் அந்த நாளையே ஆரம்பிப்பேன். அந்த வகையில கட்டாயம் எங்கட உறவுகள்ட்ட நான் இத சொல்லி ஆக வேண்டும். அதாவது ஆ எங்கட ஃபோட்டோவ வச்சுக்கொண்டு ஃபேக் ஐடில ஆ வாராங்க. அது நாங்க இல்ல. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. இதுதான் எங்கட சேனல். மோகனா தர்ஷன் வ்ளாக். இது மட்டும் தான் எந்த சேனல். இதுல தான் நாங்க லைவ் வருவோம், வீடியோஸ் போடுவேன். அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. இப்ப நாங்கன்னு போய் நீங்க அதுல லைவ் போட்டாங்கன்னா போகாதீங்க. மற்றது இன்னும் ஒரு நாள் சித்ரான்னு சொல்லி சும்மா தேவையில்லாம நான் பேர் சொல்ல விரும்பல. அதாவது ஆ எங்களோட சும்மா பிரச்சனைய மாட்டி விட்டுட்டு, அதுல ஆ நாங்க கதைச்சத, அதாவது ஒரு ஆளுக்கு நாங்க கதைச்சது, அதுல நாங்க இல்லன்னு சொல்லி பேசினத அந்த ரெக்கார்ட வச்சுக்கொண்டு, எங்கட ஃபோட்டோவ போட்டுக்கொண்டு, எடிட் பண்ணி தேவையில்லாம ஃபேக் ஐடில வந்து கொண்டிருக்கிறாங்க. தவறாக அதாவது எங்கட ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கொண்டு, அது நாங்க கிடையாது. இது மட்டும் தான் எந்த சேனல். நிறைய உறவுகளுக்கு தெரியாம இருக்கும். நான் இந்த வீடியோஸ் மூலம் கட்டாயம் எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுத்துறேன். கட்டாயம் நீங்க இத புரிந்து கொள்ளுங்க. அந்த ஃபேக் ஐடிக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்ல. இது மட்டும் தான் எங்கட சேனல். மற்றது நிறைய பேர் கேட்டுக்கொண்டீங்க. உங்களோட வீடு எதுன்னு சொல்லி நான் இன்றைக்கு எங்கட இடங்களெல்லாம் கொஞ்சம் எங்கட உறவுகளுக்கு சுற்றி காட்ட போறேன். தொடர்ச்சியா நானும் எங்கட உறவுகளுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதாவது சிவன் அப்பாட பாடல், பிள்ளையார் அப்பாட பாடல், சமையல் காணொளி, கட்டாயம் இன்னும் ஒன்று சொல்லணும். நான் கூடுதலாக சமூக சேவைகள், அதாவது ஹெல்ப் வீடியோஸ் தான் என்ற சேனல்ல நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். முடிஞ்ச உறவுகள் எங்கள வீடியோ பாருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு சில உறவுகள் அதாவது எல்லாரும் சொல்ல இயலாது. சில உறவுகள் எங்கள தவறாக நினைச்சுக்கொண்டு, அதாவது அப்படி நினைக்காதீங்க. அந்த ஃபேக் ஐடிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதம் இல்ல. இது மட்டும் தான் எங்கட சேனல். கட்டாயம் இத நாங்க சொல்ல வேண்டும். வாங்க இப்ப நாங்க எங்கட தோட்டத்தை எல்லாம் சுத்தி காட்ட போறேன். தோட்டம்ன்னு சொன்னா அதாவது அக்கா உங்களோட இடத்த காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கட வீட்டுல பெருசா தோட்டம் எல்லாம் இல்லை. தான் நம்மட வீடு. பாருங்க, இதான் எங்கட வீடு. சரியா? இங்கால நிறைய மரமுந்திரிகை எல்லாம் வச்சிருக்கிறோம். ஒன்று ஒன்றா நான் காட்ட போறேன். பாருங்க. இங்க பாருங்க, இதான் மரமுந்திரிகை, பூத்திரிகை. அங்கால ஃபுல்லா கொண்டு போய் காட்டுறேன். இங்கெல்லாம் வாழை வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு, இது வாழை மரம். இன்னும் குலை போட இல்லை. இந்த நான் அன்னாசி நாட்டிருக்கேன். இங்கே பாருங்க, அன்னாசியை பாருங்க. அன்னாசி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்றா எங்களோட உறவுகளுக்கு நான் காட்ட போகின்றேன். அதாவது காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு குட்டியாக எங்களோட தோட்டத்தை வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்துட்டேன். அந்த வாழை இது கறி வாழை. இங்கே பாருங்க, ஆனால் இது இன்னும் குலை போட இல்லை. கஜு காட்ட போகிறேன். கஜு மரத்தை காட்ட போகின்றேன். நிறைய, அதாவது நான் செல்ஃபி வீடியோவில் தான் காட்டுறேன். அதாவது பாருங்க, இங்கெல்லாம் தேசி மரம் வச்சிருக்கிறோம் எங்களோட வீட்டை. இதுதான் எங்களோட கஜு மர தோட்டம் எல்லாம் இருக்குது. நிறைய இருக்குது. நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணவில்லை. வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, பூ. இது மழைக்கு இதெல்லாம் கருகிரும். மழை பெஞ்சதுன்னு சொன்னால் இதெல்லாம் கருகிரும். அங்கால காய் எல்லாம் இருக்குது. அதாவது தண்டு காய் பச்சை பச்சையாக இருக்கும், கொச்சை கொச்சையாக. அதை கிளி சாப்பிடும். அதுக்காக காலையில் எங்களுக்கு கிளி பார்க்குறதா வேலை. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்பிடுவோம். எழும்பி வீட்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு இங்கே பாருங்கள், கொச்சை கொச்சையாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? தெரியுதா? பார்த்தீங்களா? இதுதான் கஜு. கஜு பார்த்தீங்களா? கஜு மரம் பழம் கொச்சை கொச்சையாக காய்க்கும். காய்த்ததும் நிறைய வீடியோலாம் போடுவேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைம் எங்கள் லைவுக்கு வாங்க உறவுகள். ஓகேவா? பாய் பாய்.